கதையோட பேரு யார் குற்றவாளி. 2 ரயில் தண்டவாளங்கள் பக்கத்து பக்கத்துல இருக்கு. ஒண்ணுல ரயில் எப்பவுமே வராது, இன்னொன்னுல அடிக்கடி ரயில் வரும். வராத தண்டவாளத்துல ஒரு குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்கு. ரயில் வர்ற தண்டவாளத்துல 10 குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருக்கு. அந்த தருணம்னு பார்த்து ரயில் வருது. தூரத்துல இத நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பக்கத்துல ட்ராக், கருவி இதெல்லாம் இருக்கு. நீங்க யார காப்பாத்துவீங்க? இப்படி ஒரு கேள்விய ஒரு விழால ஒருத்தர் கேட்டாரு. பிராக்டிக்கலா பதில் சொல்லணும். நம்மளா சூப்பர்மேன் கிடையாது. உண்மையா நாம என்ன செய்வோம்? ஒரு குழந்தை விளையாடுற இடத்துக்கு தானே ட்ராக்க மாத்தி விடுவோம். ஏன்னா 10 குழந்தைகள் காப்பாத்தப்படணுமே அப்படின்னு சொன்னாரு. உண்மைதான்னு கேட்டுட்டு இருந்தவங்களும் சொன்னாங்க. இன்றைய சமூகம் இப்படிதான் இருக்கு. ரயில் வரும் அப்படின்னு தெரிஞ்சு தவறு செய்யற குழந்தைகள் காப்பாத்தப்படுது. ரயில் வராத இடத்துல யாருக்கும் தொந்தரவு தராம தவறே செய்யாத குழந்தை தண்டனை பெறுது. இன்றைய சூழல்ல நம்ம வாழற வாழ்க்கையும் நம்ம நாடும் இப்படிதான் இருக்கு அப்படின்னு அழகா சொல்லி முடிச்சாரு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? நல்லத தனியா செய்யறவன் தண்டிக்கப்படுறான், தப்ப கூட்டமா செய்யறவங்க தப்பிச்சுக்கிறாங்க. அதுக்காக எல்லாரும் செய்யறாங்கன்னு அந்த தப்ப நம்ம செய்யக்கூடாது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? மறக்காம ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு